ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிறதான பொள்ளாச்சி, உடுமலை மற்றும் தஞ்சாவூர் பகுதியை சார்ந்த சகோதர சகோதரிகள், புதுக்கோட்டை சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் நம்முடைய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு சாயங்கால வேளையில் தெரிவிப்பட்டுக் கொள்கிறோம். அன்பானவர்களே, நாம் சார்ந்து இருக்கிறதான ஆற்காடு எக்லிஷியாவினுடைய அங்கத்தினர்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஆகியோருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஒரு சாயங்கால வேளையில பிரதர் ஆரம்பத்துல ஒரு நல்ல துவக்கம் கொடுத்தாரு. நிச்சயமா, அதாவது நம்ம என்ன கோணத்துல பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் ரத்தன சுருக்கமாக நமக்கு ஞாபகப்படுத்தி காட்டினார். நிச்சயமா சகோதர சகோதரிகளே, ரொம்ப நன்றி கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒவ்வொரு தூதனையுமே, ஒவ்வொரு வால்யூம்ஸையுமே நாம் தூதனாக பார்த்துட்டு வரோம். அப்போ ஒரு தூதன் நாம ஓபன் பண்ணும் போதும் அந்த தூதர்கள் நம்ம கிட்ட பேசணும். நம்ம கிட்ட அவங்க பேசணும், இந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு அத்தியாயங்கள்ல நாம் பார்த்துட்டு வர்றோம். 12வது அத்தியாயம் கழிந்து 13, 14, 15 பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எல்லாமே அது ஒரு செட்டு மாதிரி. இந்த 12, 13, 14, 15 மட்டும் 13, 14, 15. இந்த 13, 14, 15, 13, 14, 15ல இருக்கிற ஒரு முக்கியம் என்ன அப்படின்னா, பிரதர் எழுதுறாரு, இந்த இவ்வுலக ராஜ்யங்கள் அப்படின்னு எழுதுறாரு. 14 தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு எழுதுறாரு. கடைசியாக யெகோவாவின் நாள் அப்படின்னு எழுதுறாரு. இது மூணுக்கு இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம கடந்த முறை நாம் பார்த்ததை ஞாபகப்படுத்திக்கிட்டே நம்ம போலாம். அதாவது இப்போ இருக்கிற தற்காலிக உலகம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்த உலகத்திலிருந்து, இவ்வுலக ராஜ்யங்கள்ல இருந்து தேவனுடைய ராஜ்யங்களுக்கு நாம் கடந்து போகணும். இதுதான் 13, 14. 15 என்ன அப்படின்னா, அந்த இவ்வுலக ராஜ்யத்திலிருந்து தேவராஜ்யத்துக்கு கொண்டு போகிற நாள் எது அப்படின்னா அது யெகோவாவின் நாள். அப்ப 13, 14க்கு நடுவுல என்ன வரணும்னா யெகோவாவின் நாள் வரணும். ஆனா பிரதர் எழுதும் போது முதல்ல இப்ப இருக்கிற ராஜ்யங்கள் எப்படி இருக்கு, நீ வரக்கூடிய ராஜ்யம் எப்படி இருக்கு, இப்ப இருக்கிற ராஜ்யத்திலிருந்து வரக்கூடிய ராஜ்யத்துக்கு நம்ம எப்படி போக முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் எழுதுறாரு. அப்ப கடந்த முறை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஆளுகை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை பிரதர் 13வது அத்தியாயத்துல எடுத்து பயன்படுத்துறத நாம் பார்க்கிறோம். ஏன்னா தேவன் அந்த ஆளுகையை கர்த்தர் இயேசு கையில கொடுக்க விரும்பிட்டார். அதுக்கு முன்பதாக பிசாசு சில வேலைகள் தவறான வகையில அணுகும் போது அந்த அதிகாரங்களை தேவன் ஆதாம் கிட்ட கொடுக்கிறாரு. ஆதாம் கீழ்ப்படியாமையின் மூலமாக உலகத்தின் மீது இருக்கிற ஒரு அருமையான ஆளுகையின் வாய்ப்பை அவர் தவற விடும் போது 2வது ஆதாமாக அது கர்த்தர் இயேசுவின் கையில போகணும் அப்படிங்கிறது தேவ திட்டமாக அது இருக்கு. அப்போ அந்த கர்த்தர் இயேசுவின் கை 2வது ஆதாமின் கைகள்ல ஆளுகை வருவதற்கு முன்பதாக நிழலாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிழலாக இஸ்ரேல் தேசத்தின் மீது தேவன் ராஜ்யபாரம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிழலை தேவன் என்ன பண்ணாருன்னா இஸ்ரேல்ல செஞ்சு காட்டினார். நமக்கு அனைவருக்கும் பேசிக் சப்ஜெக்ட்லயே நம்ம பார்த்திருப்போம். அங்க இஸ்ரேலினுடைய ராஜாக்கள் அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அது கர்த்தருடைய சிங்காசனம் என்று சொல்லப்பட்டது. தாவீது, சாலமோன் இவங்களை ஆட்சி பண்ணிட்டு இருந்தது கர்த்தருடைய சிங்காசனம்னு நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணாருன்னா, இன்னும் இடையில என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இவ்வுலக ராஜ்யங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆக மொத்தம் இந்த இவ்வுலக ராஜ்யங்கள்ல ரோம சாம்ராஜ்யம் அது பரிசுத்த ரோம சாம்ராஜ்யமா மாறி அக்கிரமத்தின் ரகசியமாகவே மாறிச்சு. ஆக மொத்தம் மனிதர்கள் பூமியில தாங்களாக தேவ வல்லமை இல்லாம ஆளுகை செய்ய தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த 6000 வருட
மனுக்குல வரலாறு சுட்டி காட்டுது. ஆதாம் கிட்ட கொடுக்கறாரு, தவறாரு. இஸ்ரேல் ஜனங்க கிட்ட கொடுக்கறாங்க, சரியான ஆட்சியாளர்கள் இல்ல. இவ்வுலக ராஜ்யங்கள் கிட்ட கொடுக்கறாங்க, அது பேய்த்தனமாக அது இருக்கு, மிருகத்தனமாக அது இருக்கு. அதுக்கு அடுத்தது இங்க யாருமே ஆளுகை செய்ய தகுதி இல்ல. ஆளுகைனா அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அது கர்த்தரேசுதான் அது அருமையான ஆளுகை பண்ணுவார். காரணம் என்னன்னா, அவருடைய குணலட்சணங்கள் அப்படி இருந்துச்சு. அவருடைய குணலட்சணங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே சமயம் அவருடைய அடிப்படையான ஒரு குணலட்சணம் மாறாத தன்மை. மாறாத தன்மை பாருங்க, அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் கர்த்தரேசு. எப்படின்னா, பிதாவாகிய தேவன் கிட்ட லோகோஸா இருந்தபோது தாழ்மையா இருந்தாரு. பூமியில அவரு தேவகுமாரனா வந்த போதும் தாழ்மையாக இருக்கிறாரு. இப்போ அவருக்கு தமிழ் தாமே ஜீவன் இருக்கிறது போல குமாரனுக்கும் அந்த தமிழ் தாமே ஜீவனை கொடுத்த போது அவர் இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கிறாரு. அப்போ இந்த சபையுடைய தலை அவர்கிட்ட இந்த ராஜ்யபாரம் போகுது அப்படின்னா அதுக்கு அவர் முற்றிலும் தகுதியுடையவராக இருக்கிறார். நமக்கு இங்க இருக்கிற ஒரு ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, இந்த தூதன் மூலமா இந்த அத்தியாயத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், அவரோட கூட பாடுகள் படுகிறவர்கள், அவரோட கூட குணலட்சண மாதிரியை காட்டுகிறவர்கள், அவங்களுக்கு தான் ஆளுகை இருக்கு. நமக்கு கூட இந்த ஆளுகை மனுக்குல வரலாற்றுல பல பேர் தவறவிட்ட ஒன்று. எக்லீசியாவிலேயே ஒரு சின்ன பொறுப்பு நமக்கு இன்னைக்கு கொடுக்கும்போது அது எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கிறோம். மூப்பர், உதவிக்காரர் அல்லது ஒரு சபையாராக, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக சபையின் காரியங்கள்ல நாம எப்படி பொறுப்பா இருக்கிறோம். இந்த பொறுப்புகள் அப்படிங்கிற வார்த்தை தான் முதலாவது வால்யூம்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அதி முக்கியமான கவனத்துக்குரிய வார்த்தையாக இருக்கு. பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வார்த்தையை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமைகள், பொறுப்புகள். ஸோ இந்த வார்த்தையை நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நாம இனி ஏனோ தானோ என்று இருந்துட முடியாது. நமக்கான குடும்பம், நமக்கான அந்த நடப்பட்ட இடம், அந்த இடத்துல நம்மை நாம் கிறிஸ்து இயேசுக்குள் தகுதிப்படுத்திக் கொள்வது அதி முக்கியமான காரியமாக இருக்கு. ஸோ இந்த ஒரு பாடத்துல மற்றொரு கோணத்துல கவனிக்கும் போது இந்த இவ்வுலக ராஜ்யங்கள் அப்படிங்கிறது தானியேல் 2 மற்றும் 7 எடுத்து பேசினாரு. அந்த 2 தன்னுடைய ராஜ்யபாரம் குறித்து மனிதனே பார்க்கக்கூடிய பார்வை தான் எதுனா பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு. ஆனா மனிதனுடைய அந்த ஆட்சி முறை, ஆளுகைய மனிதன் பார்க்கும்போது இப்படி விலையேற பெற்றதாகவும் அந்த விலையேற்ற பெற்ற தன்மை போக போக குறைவாக வருகிறதையும் அவனே பார்க்கணும். ஆனா தேவனுடைய பார்வையில அங்க எவ்வளவு பெரிய விலையேற பெற்ற விஷயமாக இருந்தாலும் தேவ பார்வையில அது மிருகத்தனமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இங்க பழைய கடந்த முறை கூட ஞாபகப்படுத்தி பார்த்தோம். அப்புறம் குடியரசு மெத்தடு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த குடியரசு மெத்தடு சபைகள்ல கூட இருக்குது. இப்ப கூட பாருங்க, நாம் அனைவரும் சேர்ந்து தான் முடிவுகள் எடுக்கிறோம். நாம ஒரு மூப்பரை நாம் தேர்ந்தெடுத்தா கூட அந்த மூப்பர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா எல்லாராலும் சேர்ந்து விரும்பப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்ப எல்லாருடைய விருப்பமும் அங்க இருக்கு. இது ஒரு மனிதனுடைய வேலைப்பாடு கிடையாது. மற்றொரு விஷயம் பார்க்கும்போது சபையில ஏதாவது அவர் தான் தோணித்தனமாக முடிவெடுத்து வேலை செஞ்சிட முடியுமானா அதுவும் இல்லை. அதுவும் அவர் சபையினுடைய ஆலோசனை கேட்டு சபைக்காக அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இதுதான் இந்த ஊழிய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும். சகோதர சகோதரிகளே, எப்படி தேவன் நம்மளையெல்லாம் இந்த விஷயங்களுக்குள்ள தயார்படுத்துறதுக்காக எப்படி நமக்கு எக்லீஷியான ஒரு ஏற்பாடை தற்காலிகமா ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் பார். ரொம்ப அருமையான விஷயங்கள் இந்த அத்தியாயத்தோடு ஒத்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்குது. அடுத்த ஒரு அத்தியாயத்துல நாம் பார்த்தோம் அப்படின்னம்னா அது தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யங்கள்ல அவர் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு மெத்தடு பத்தி அவர் பேசுறார்.
என்ன மெத்தடுனா, வழக்கமாக ஒரு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னா அது குறித்து தவறான புரிந்து கொள்ளுதல்களை எல்லாம் பட்டியல் போட்டுட்டு அது எல்லாத்தையும் தூக்கி வீசிருங்க, சரியான பார்வை இதுதான் அப்படின்னு எடுத்து கொடுக்கறது இவருடைய எழுத்து பாணியில ஒரு பாணி. இன்னொரு பாணி என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தலைப்பு எவ்வளவு தூரம் வேதாகமத்துல பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த வசனங்களை எல்லாம் நமக்கு அடுக்கி காட்டி, விளக்கி காட்டி, பகுத்து காட்டி, விவரப்படுத்தி காட்டி, வித்தியாசப்படுத்தி காட்டி, பிற்பாடு அதனுடைய உட்கருத்தை சொல்றது. அந்த பாணியில தான் தேவனுடைய ராஜ்யம்ங்கிற பாடத்தை பிரதர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ அவரு அந்த தேவராஜ்யம்ங்கிற சம்பந்தமான அநேக வசனங்களை நமக்கு எடுத்து காட்டிட்டு அதுல இருந்து நிறைய விஷயங்களை பத்தியா எழுதுறாரு. இந்த பத்தியா எழுதக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கும்போது ராஜ்யம் 2 கட்ட உடையது. ஒண்ணு பூமிக்குரிய, இன்னொன்னு பரலோகம். இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாம் நுழையணும் அப்படின்னா யோவான் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற மாதிரி நாம ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஜலத்தினால் பிறக்கிறது நமக்கு தெரியும், சத்திய வசனங்களை கேட்டு நாம நிஜமான ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கையை ஆரம்பிப்பது. அப்ப நமக்குள்ள கரு உருவாயிருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர 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 நம்ம ஆவியில வளர்ந்து பிற்பாடு நாம் பிறப்பது நாம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதை அது அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அடுத்தது இந்த ராஜ்யத்தினுடைய ஆவிக்குரிய கட்டம் அது ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இங்க சபை ரெடி ஆகணும். அந்த வேலை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நாம் பார்த்தோம். பூமிக்குரிய கட்டம் இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை. முற்பிதாக்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா உயிர் தெழுப்பப்படும் பூமிக்குரிய கட்டத்தில் முதன்மையானவர்களாக இருப்பாங்க. இஸ்ரேலிய விதம் தேவராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். ராஜ்யத்தின் பூமிக்குரிய கட்டம் இஸ்ரேலிய விதமாக இஸ்ரேலை சார்ந்ததாகவே இருக்கும். அதாவது எருசலேமை மையம் வச்சுதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கும். இதுல நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னா, இன்னைக்கு நீங்க இஸ்ரேலுக்காக ஜெபிச்சீங்களா? இது நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு இஸ்ரேலிய விதமான ஒரு தேவராஜ்யம் வரும்போது பரலோக கட்டம் முக்கிய பங்களிக்கும். பூமிக்குரிய கட்டம் பரலோக கட்டத்தை கேட்காம எதுவுமே செய்யாது. அப்ப நம்ம 2 பேரும் இணைஞ்சிருப்போம். பரலோக கட்டமும் சரி, பூமிக்குரிய கட்டத்துல இருக்கிறவங்களும் ரொம்ப இணைஞ்சுதான் எல்லா வேலைகளையுமே ராஜ்யத்துல பண்ணும். பிரதர் சிஸ்டர்ஸ், அந்த அளவுக்கு நம்ம பக்குவப்பட்டுட்டோமா? நம்ம குடும்ப காரியங்கள் சந்திக்கிறதுலயே நம்ம அவ்வளோ தள்ளாடுறோம். ஆக மொத்தம் நம்ம என்ன பண்ணோம்னா, விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும் போதும் நாம் அதுல என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறோம், எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும் அன்பானவர்கள். இது நம்மளுடைய மனதின் மேல் நடக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கு. சரி, அப்படி தேவராஜ்யம், இந்த பரலோக கட்டம், பூமிக்குரிய கட்டம் 2ம் சேர்ந்து ராஜ்யத்தை ஒருங்கே நடத்தும் போது அங்க ஒரு புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கை அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி அந்த ராஜ்யம் தன்னுடைய ஆரம்ப கட்டத்தில் நிறுவப்படும் போது உடனே சக மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களுடைய சுயநலம் பாதிக்கப்படுவதை குறித்து வருத்தப்பட்டு அவங்க சில சிக்கல்கள் கொண்டு வருவாங்க. பிற்பாடு அதனுடைய படிப்படியாக மெல்ல மெல்ல அந்த புதிய ஒழுங்கு, புதிய ஏற்பாடு, அந்த புது ராஜ்யத்தினுடைய கட்டளைகளுக்கு இணங்க அல்லது அதனுடைய நிலைமைகளுக்கு இணங்க அதனுடைய மேன்மையை பார்த்து இணங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். அப்புறம் எவ்வாறாயினும் தேவனுடைய ராஜ்யமானது எப்போதும் நிலைத்திருக்கும். ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் முடிச்சோம். இது ஒரு சின்ன ரீகேப். இதோடு நாம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்குரிய பாகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். யெகோவாவின் நாள். இப்ப நமக்கு தெரியும், இந்த இவ்வுலக ராஜ்யங்கள் போகணும்னா அல்லது தேவராஜ்யம் வரணும்னா இந்த நாள் வராம நமக்கு அந்த இவ்வுலக ராஜ்யங்கள் போகாது, தேவனுடைய ராஜ்யம் வராது. அப்ப இந்த 15வது அத்தியாயத்துல நமக்குரிய முக்கிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இவருடைய முக்கிய கருத்து இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒரு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் அது போய்கிட்டு இருக்கு. அந்த போய்கிட்டு இருக்கிற விஷயம் நல்லா இல்லை.
அது நல்லா இல்லை. இப்ப அதை அப்படியே தூக்கி வீசிட்டு இன்னொன்னு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த தூக்கி வீசும் போது சில அனுபவங்கள் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கறத கருத்து. இவ்வுலக ராஜ்யங்களை தூக்கி வீசிட்டு தேவராஜ்யம் கொண்டு வரணும்னா, கொண்டு வரும் போது ஒரு ஆட்டும் அந்த காட்டக்கூடிய ஆட்டம் ரொம்ப பயங்கர அனுபவமாக இருக்கும். அதுதான் அவர் சொல்லிட்டாரு. இரட்சகரும் அநேக தீர்க்கதரிசிகளும், அது பொல்லாத நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், அது இதுவரைக்கும் சம்பவியாத சம்பவமாக அது இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொன்னு, இந்த இடத்துல நாள்ங்கிறது அது ஒரு நாள் சம்பவம் கிடையாது. இட்ஸ் நாட் அ ஒன் டே மேட்டர். இந்த இடத்துல நாள் அப்படிங்கிறது சில ஒரு காலப்பகுதியே இது குறிக்குது. நம்ம நிச்சயமா வால்யூம் 2ல இந்த நாள் அப்படிங்கிற விஷயம் குறித்து நல்லாவே படிக்க போறோம். வால்யூம் 2ல, வால்யூம் 1க்கு அடுத்தது, 2வது தூதன் மூலமாக ஃபுல்லா மேக்ஸ். பட் மேக்ஸ் நமக்கு தேவையான மேக்ஸ். ஒரு கடையில நமக்கு மேக்ஸ் தெரியணும், இல்லாட்டி நம்மளுடைய காசு நாம இழந்துருவோம். அதே மாதிரி அடிப்படையாக வேதாகம காலக்கணக்கு குறிச்சு சில மேக்ஸுங்க இருக்குது. சில கூட்டல், சில கழித்தல், சில பெருக்கல், சில வகுத்தல் இருக்கு. அதையே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெற்றுக்கொண்டால்தான் ஆவிக்குரிய ரீதியில சில விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பர்த்டே மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது முக்கியம் கிடையாது. உலகத்துல சில விசேஷமான காலப்பகுதிகளையும் நாம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது வால்யூம் 2. அது நாள், ஒரு காலப்பகுதியை பற்றி பேசுது. இப்ப யெகோவாவின் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி இங்க பூமியில செயலாற்றும் போது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் இன்னும் மோசமா மாறும். அதுதான் அவருடைய கருத்து. இப்போ பாருங்க, ஸ்லைட்ல உங்களுக்கு தெரியக்கூடிய அந்த கருத்தை, அந்த சுருக்கத்தை, இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை நீங்க படிச்சு காண்பிக்கலாம். சுருக்கம்: தேவனுடைய ராஜ்யத்தில் நல்லதொரு காலம் வருவதற்கு முன்பும், விஷயங்கள் எல்லாம் நல்ல நிலைக்கு வருவதற்கு முன்பும் இப்போதுள்ள காரியங்கள் மோசமாகிவிடும். ரொம்ப கருகலான ஒரு பகுதி இது. அதுலயும் ரொம்ப குறிப்பா இந்த லாஸ்ட் 3 வார்த்தைகள் பாருங்க. இப்போதுள்ள காரியங்கள் மோசமாகும். things will get worse. ஒரு விஷயம் நல்லதா மாறுறதுக்கு முன்னாடி ஒரு சுழற்றி அடிச்சுட்டு தான் போகும். ஏன்னா தேவன் என்ன பண்ண போறாருன்னா, இந்த முடிவின் காலத்துல, இவ்வுலக ராஜ்யங்களின் முடிவின் காலத்துல பல பேருடைய கணக்குகளை செட்டில் பண்ண போறார். அந்த செட்டில் பண்றது எப்படி இருக்கும்னா, பயங்கர பேராற்றலோடு இருக்கும். மறக்க முடியாத அளவுக்கு செட்டில் பண்ணுவார். கணக்குகளை எல்லாம் செட்டில் பண்ணும்போது பல நிறுவனங்கள், பல கிறிஸ்தவ தேசங்கள், அதெல்லாம் நம்ம 4th வால்யூம்ல பார்ப்போம். பட் ஒவ்வொரு கணக்குகளை செட்டில் பண்ணும் போதும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது ஒரு வீட்டுல தாய் கண் முன்னாடி பிள்ளைகளை அப்பா அடிக்கும் போது எப்படி இருக்குங்க? ஒரு நாள் நல்ல குச்சி எடுத்து தனக்குன்னு சாத்தும் போது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு காட்சிய சபை பார்ப்பாங்க. இப்போதுள்ள காரியங்கள் மோசமாகுவதை யெகோவாவின் நாளில் சபையின் கடைசி நபர்கள் காண்பார்கள். அதுல கொஞ்சம் பேரு ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களாக அவங்க பார்ப்பாங்க. ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களோட ஐக்கியமாகாத மீதமுள்ள கடைசி நாட்களில் சாட்சி பகர வேண்டிய நமக்குள்ளான சில சகோதரர்கள் இங்கிருந்து பார்ப்பாங்க. ஓகே, முதல்ல என்ன பண்றாருன்னா, இவருடைய அணுகுமுறை இந்த அத்தியாயத்துல நம்ம சொன்ன மாதிரி தான் யெகோவாவின் நாள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சப்போர்ட் பண்ற, அதனோட இசைவாக இருக்கக்கூடிய
நமக்காக அவரு ராத்திரி பகல் உட்காந்து அந்த வசனங்களை எல்லாம் பட்டியல் போட்டு வரிசைப்படுத்தி இந்த அத்தியாயத்துல காட்டுறார். ஃபுல்லா வசனங்கள் வரும், அந்த வசனங்களினுடைய ஆதாரங்கள் வரும். அதாவது இது பழி வாங்குற நாள், நல்லவங்களையெல்லாம் அடிச்சாங்க இல்லையா, ஏமாந்த கோலிங்களை எல்லாம் அடிச்சாங்க இல்லையா, சாமர்த்தியக்காரர்கள், இந்த பூமியினுடைய சாமர்த்தியக்காரர்கள் இந்த பூமியினுடைய இந்த ஏமாந்த வெகுளியான ஜனங்களை எல்லாம் அடிச்சாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பழி, அதுக்கெல்லாம் பழி. பல பேருடைய வயிற்றுல ஹிடன் சார்ஜஸ், மறைமுகமான சில விலைகள் எல்லாம் போட்டு ஏழை ஜனங்களை வயிற்றில் அடித்தாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பதிலடி. அது கொடுக்கும்போது அது இக்கட்டின் நாளாக இருக்கும், அது கோபாக்கினையின் நாளாக இருக்கும், அது மந்தரமான நாளாகும்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை பொருத்தி பொருத்தி காண்பிக்கிறார் இந்த தூதன் மூலமா. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அவருடைய நாட்கள்ல, அதாவது கரெக்டா இங்கிருந்து ஒரு 100 வருஷம் முன்னாடி, 120 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த யெகோவாவின் நாள் அப்படிங்கிற வசனத்துக்கு இசைவாக நடக்க ஆரம்பித்து இருக்கிற சம்பவங்களை எல்லாம் பதிவு பண்றாரு பிரதர். அவருடைய நாட்கள்ல நடந்த விஷயங்கள் கடைசியா என்ன கொண்டு வர்றாருன்னா, சரி ஒரு தாய் வகுப்பாராக, நம்மள தாய் இல்லையா, 2ஆம் ஏவாள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல தானே நம்ம ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிறோம், ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற போது நமக்காக ஒரு கருத்து எழுதுறார். அதாவது இந்த அத்தியாயத்தினுடைய இறுதி பாகத்துல அவர் என்ன கொண்டு வர்றாரு பாருங்க. நீங்க ஸ்லைட்ல இருக்கிறத வாசிக்கலாம். இவ்வுலகின் ராஜ்யங்களின் அழிவில் கொதித்து எழும் மோதல் பற்றின விரிவான விளக்கத்திற்கு பிறகு இந்த அத்தியாயமானது பரிசுத்தவான்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளும் செயல்பாடுகளும் ஸ்லாக்கியங்களும் என்ற துணை தலைப்புடன் முடிவடைகிறது. அதில் வரும் அற்புதமான வரிகளை காண்போமாக. பாருங்க என்ன சொல்றாருன்னா, சரி நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பையன் அப்பா கிட்ட அடி வாங்குறான், இந்த மனுக்குலத்தின் ஜனங்கள் அவங்க இவ்வளவு நாட்கள் செஞ்சிட்ட தீமையினுடைய பின் விளைவுகளை அவங்க ஒருவாறு சந்திக்கிறாங்க. அந்த சந்திக்கும் போது தாய் என்ன பண்ணணும், நாம என்ன பண்ணணும், அத சொல்றாரு இல்லைங்களா கர்த்தர் இயேசு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாள் குறைக்கப்படும். நம்ம பரிந்து பேசுகிற ஆவியில இருக்கணும். தேவனே இந்த ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்மளுடைய அந்த சமயங்கள்ல விண்ணப்பம் தேவைப்படுகிறதாக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு கருத்துக்கு கூட இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா, அந்த முடிவின் காலத்துல இருக்கிற கொஞ்சமான தேவ ஜனங்கள், உண்மையான அர்ப்பணிப்பு செஞ்ச தேவ ஜனங்கள் என்ன கருத்தோடு இருக்கணும்னா, போதும் என்கிற மனதோடு இருக்கணும் இந்த கருத்துல, இந்த கடைசி காலகட்டத்துல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சோதனை வரும். அந்த சோதனை என்ன அப்படின்னா, தேவன் இந்த இக்கட்டு காலத்துல நம்மளை எந்த சூழ்நிலையில வச்சு நடத்திட்டு இருக்கிறாரோ அந்த சூழ்நிலையிலே இருந்துக்கணும். நமக்கு சோதனை எப்படி வரும்னா, லோத்தின் மனைவியை கவனித்து பாருங்க. அந்த அம்மா கடைசியா போகும்போது சில விஷயங்களை பார்த்துட்டு இதை நான் மிஸ் பண்ணணுமான்னு பார்த்துட்டு அந்த மனதுல ஒரு அதிருப்தி இருந்துச்சு. அது மாதிரி திருப்தியின்மை அப்படிங்கிறது நமக்கு சத்தியமே போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து பரிசுத்தவான்கள் என்ன ஆகுவாங்க அப்படின்னா கழுண்டுருவாங்க, அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து நகர்ந்துருவாங்க. அதுதான் நம்ம கிட்ட இப்ப நடக்கக்கூடிய ஒரு சோதனை. யெகோவாவின் நாள்ல நம்ம ஆற்ற வேண்டிய கடமை என்னன்னா, தேவன் நமக்குன்னு கொடுத்து வச்சிருக்கிறதே போதும்னு அமைதியா உட்காந்துரு, நீங்க அதுக்கு மேல தேடுறோம் அப்படின்னு போகும்போது ஒரு மாபெரும் ஆபத்து அங்க வருவதை நாம் பார்க்கலாம். பாருங்க, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 482 இருந்து இந்த கருத்துக்கள் வருது. இந்த உபத்திரவு காலத்தின் போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க அதை படிச்சு காட்டலாம்.
இந்த உபத்திரவ காலத்தின் போது பரிசுத்தவான்கள் ஆற்ற வேண்டிய கடமையை பற்றியும் தற்போது மேன்மைக்கு வந்து கொண்டிருக்கும் இரண்டு எதிரெதிரான வகுப்பாரின் விஷயத்தில் பரிசுத்தவான்களானது நிலைப்பாடு எவ்விதம் இருக்க வேண்டும் என்பதையும் பற்றியும் முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த உபத்திரவத்தின் பாகத்தில் பரிசுத்தவான்களில் சிலர் மாம்சத்தில் இருப்பார்கள் என்பது நிழலாக கூடியதாக தோன்றுகிறது. ஆனால் இதில் இவர்களுடைய நிலைமை மற்றவர்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் வேறுபட்டதாக இருக்கும். அவர்களும் அப்பமும் தண்ணீரும் குறைவுபடாதிருக்கும் என்று உறுதியாக வாக்குத்தத்தம் செய்யப்பட்டபடி அவர்கள் அதிசயமாக காக்கப்படுவதோடு வேத வசனங்களால் அவர்கள் உபதேசிக்கப்பட்டிருக்கிறபடி உலகத்தில் பரவியிருக்கும் நம்பிக்கையற்ற திகிலும் தத்தளிப்பும் இவர்களுக்கு இருக்காது. எக்ஸாக்டா சொல்றேன். இது கொரோனா டைம்ல நாம அந்த பூமிக்கு ஒரு கர்ப்ப வேதனை வந்துச்சு கொரோனா டைம்ல. ஐயோ இதுதான் பிரசவ வலின்னு நாமளே நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த வலி வந்துட்டு போயிருச்சு. ஆனா அந்த வலி வந்த போது நம்மள தேவன் போஷிக்கலையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எலியாவை போஷிக்கலையா தேவன் கேரி தாற்றங்கரையில? நம்மள போஷிச்சார், நமக்கு சத்தியமும் கொடுத்தார். இன்ஃபேக்ட் இந்த ஆன்லைன் மெத்தடே அதிகமாக அப்பதான் வந்துச்சு. அந்த இடத்துல அப்பமும் தண்ணீரும், வேதாகமா அப்பமும் தண்ணீரும், பரிசுத்தவான்களுடைய போஜனமாகிய சத்தியத்தின் அப்பமும் தண்ணீரும்னு கூட நாம புரிஞ்சுக்கிட்டோம். இதைத்தான் அவர் அப்படி எழுதியிருக்கிறார். நாம தியானிக்கிறோம். பரிசுத்தவான்களை தேவன் இக்கட்டு காலத்துல அவங்க பரிசுத்தவானா இருந்தா நிச்சயம் அவங்கள பாதுகாப்போடு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து வழிநடத்துவாருங்கிற கருத்தை இன்னைக்கு நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. அந்த சூழ்நிலையை நாம் ஒரு முறை லைட்டா அனுபவிச்சிருக்கிறோம். ஒருவேளை இனி ஃபியூச்சர்ல வந்தா கூட இப்ப ஸ்லைட்ல தெரிகிற பாயிண்ட் நம்ம மறக்க கூடாது. உலக மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கையற்ற திகிலும் தத்தளிப்பும் இருக்கும், ஆனா இவர்களுக்கு இருக்காது எழுதுறாரு பாரு. இதுக்கு மேலதான் முக்கியமான கருத்து பேசுறாரு. அடுத்தது பாருங்க. தேவ திட்டத்தின்படி முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கும் பணிக்காக தயார்படுத்துவதற்காகவே இந்த உபத்திரவம் அனுமதிக்கப்பட்டிருப்பதை புரிந்து கொண்டு அவர்கள் இவை அனைத்திலும் ஆறுதலும் திடனும் அடைவார்கள். சங்கீதம் 91, ஏசாயா 33, 2-24 ஆகிய வசனங்களில் இது வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. நம்ம ஆர்வம் உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வசன பகுதிகளை இன்று முடிஞ்சா ராத்திரி அல்லது இந்த வாரத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு பர்சனலா மெடிடேட் பண்ணி பாருங்க. சங்கீதம் 91 இக்கட்டு காலத்துல சபையாக இருக்கக்கூடிய சில பேர் மட்டும் படிக்கிற ஒரு சங்கீதமாக இதை நாம் படிக்கணும். அதே மாதிரி ஏசாயா பகுதியையும் அப்படி நீங்க இக்கட்டு காலத்தை இப்போ ஒரு கொரோனா டைம்ல நாம் எப்படி ஃபீல் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்க இந்த வசன பகுதிகளை படிச்சு பாருங்க. ரொம்ப மெடிடேட்டிவா நீங்க தியானத்தோடு நீங்க அதை அசை போட்டு பார்க்கலாம். அடுத்த கருத்து சொல்றாரு பாருங்க. அடுத்தது தொடர்ச்சியாக வாசிங்க. இவ்வாறு தெய்வீக வாக்குத்தத்தங்களால் தேற்றப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களின் முதல் கடமை என்னவெனில், எங்கும் சூழ்ந்திருக்கும் துன்பங்களிலும் அதிர்ச்சியின் மத்தியிலும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் இவர்களும் அனுபவித்தாலும் தேவனுடைய வசனத்தில் முன்னறிக்கப்பட்ட மகிமையான பலனின் பொருட்டு நம்பிக்கையும் உற்சாகமும் உடையவர்களாய் இருந்து எப்பொழுதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உடையவர்களாக இருப்பதை உலகம் காணும்படி செய்வதே ஆகும். உலகத்துக்கு முன்னாடி நாங்க தேவனுக்குள்ள திருப்தியாக இருக்கிறோங்கிறத நிரூபிச்சு காண்பிக்கணும். இதுதான் யெகோவாவின் நாள்ல பரிசுத்தவான்களாக உடன்படிக்கை செஞ்சவங்களுடைய ஃபேமிலி அல்லது உடன்படிக்கை செஞ்சிருக்கிற அந்த தனிப்பட்ட நபர், சகோதரன், சகோதரி காட்ட வேண்டிய செயல் இதுதான். இதை மறந்துடக்கூடாது. இது ஒரு வாழ்க்கை பாடம். இது நம்ம கிட்ட தேவனே எதிர்பார்ப்பாரு. இனியும் பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுறாரு.
இங்கதான் சோதனையே வருது, படிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். இது எப்போதும் உண்மையாய் இருந்தாலும் கர்த்தரின் நாளில் திருப்தியின்மையே உலகத்தில் உள்ள அனைத்து வகுப்பார்களுக்கும் இரட்டிப்பாகி பிரதானமான நோயாக இருக்கும். இதற்கு பரிசுத்தவான்கள் நீங்களாயிருந்து பிறரால் உற்று நோக்கும்படியாக இருப்பார்கள். மன நிறைவின்மை இப்பொழுது பரவியிருப்பதை போல் ஒருபோதும் இருந்ததில்லை. ஆக்சுவலா உலகம் முழுக்க ஒரு மனநிறைவற்ற ஒரு தன்மை காணப்படும் போது பரிசுத்தவான்களுடைய இருதயத்திலையும் அது பரவ ஆரம்பிக்கும். கொரோனா பரவற மாதிரியே இது பரவும், தொற்று நோய் மாதிரி பரவும். நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம், ஏது என்ன அப்படின்னு. இப்ப ஆக்சுவலா இது இந்த போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் அப்படிங்கிற கருத்து ஒரு சூழ்நிலை சார்ந்த ஒரு வசனமாக நம்ம பார்க்கணும் அன்பானவர்கள். அது ரொம்ப குறிப்பாக கடைசி காலகட்டத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளாகிய நாம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த கடைசி காலத்துல தேவன் போதும், இயேசு போதும், சத்தியம் போதும், சபை ஐக்கியம் போதும், இருக்கிற கொஞ்சம் பேர் நமக்கு போதும் அப்படி இருக்கணும். அந்த போதும் இருக்கணும். அப்படி இருக்கிற நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையத்தான் போதும் என்கிற மனதுன்னு கூட தேவ பக்தி, அது என்ன பண்ணோம்னா கடைசி காலத்துல ரொம்ப லாபகரமா இருக்கும், மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும். அப்படி பேசுறார், கிரேட் கெயின் சொல்றார். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. தொடர்ச்சியாக வாசிங்க. தேவனின் கரம் என்னை வழி நடத்துவதினால் எந்த நிலைமையிலும் மனநிறைவோடு இருப்பேன் என்று இவர்களால் மகிழ்ச்சியோடு பாட முடியும். ஒரு நிமிஷம். ஒருவேளை இந்த கிட்ட ஒரு தாழ்மையான ஆலோசனை என்ன அப்படின்னா, இந்த ஸ்லைட்ல பாக்குற இந்த ஒரு 2 வரிகள் அழகாக தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. தேவனுடைய கரம் என்னை வழி நடத்துவதினால் எந்த நிலைமையிலும் மனநிறைவோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இத நம்ம கைப்பட எழுதி நம்ம அறைகள்ல ஒட்டி வைப்பது நல்லது. நம் கண்பட ரொம்ப நல்லதுங்க. அது கிச்சனோ, ஹாலோ, பெட்ரூமோ, ஸ்டடி ரூமோ, எங்கேயாவது ஒரு இடத்துல தேவனின் கரம் என்னை வழி நடத்துவதனால் அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்தணும். வாழ்க்கையில திடீர்னு ஒரு புயல் வரும், கிளைமேட் சேஞ்ச் ஆகும், இந்த வசனம் வரும்போது நம்ம லைனுக்குள்ள வந்துரும். சகோதர சகோதரிகளை, இது கடைசி காலத்துல சபைக்கு 7ஆம் தூதன் மூலமாக இந்த முதல் வால்யூம்ல அவர் கொடுக்கக்கூடிய அதிமுக்கியமான ஒரு ஆலோசனை. அதிமுக்கியமான சொன்னோம் இல்லைங்களா, பொறுப்புன்ட்டு. அந்த பொறுப்பு என்னன்னா, இந்த திருப்தியான ஒரு ஆவியோடு அங்கலாய்ப்பு நிறைந்த காலகட்டத்துல, நம்ம புலம்ப வேண்டிய காலகட்டத்துல, மொர்தகாய் மாதிரி நம்மளுடைய இனமே அழிய போகுதுங்கிற சூழ்நிலையில அப்படியே ரட்டுடுத்தி நம் தேவனை சார்ந்து நிக்கிற ஒரு வாழ்க்கை முறை. சகோதர சகோதரிகளே, ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, கவனிங்க, நமக்குள்ளேயும் அந்த தேவ பிள்ளைகள் மத்தியிலையும் எல்லாரும் இந்த மனநிறைவை வச்சுக்க மாட்டாங்க. அர்ப்பணிச்சு கடைசி காலத்துல மீதியா இருப்பவர்கள் மத்தியிலையும் சாட்சி கொடுக்க வேண்டியவங்க மத்தியில என்ன ஆயிரும்னா, அந்த மன திருப்தி இன்மை, அந்த போதும் என்கிற மனது இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்கள தூக்கி வாரிரும் அப்படின்னு பாக்குறோம். அதான் அவர் சொல்றாரு பாருங்க. ஆனால் ஐயோ பாவம் அப்படின்னு எழுதுறாரு பாருங்க, வாசிங்க. ஆனால் ஐயோ பாவம், தேவ பிள்ளைகள் அனைவரும் இந்த நிலைமையை அடைவதில்லை. அநேகர் இவ்வுலகத்தில் பரவி இருக்கும் மன நிறைவின்மை ஆட்பட்டு இவ்வுலக உல்லாசங்களுக்குள் அகப்பட்டுக் கொள்கின்றனர். ஏனென்றால் இவர்கள் கர்த்தரின் அடிச்சுவட்டுகளை விட்டுவிட்டு பூமிக்குரிய பொருட்களை அடைய தேடி நாடி ஓடி உலகத்தாரின் திருப்தியின்மைக்குள் பங்கு பெற்று இவ்வுலகம் தர முடியாததும் எடுத்துக்கொள்ள முடியாததுமான சமாதானத்தையும் மன நிறைவையும் பற்றி உணர்ந்து கொள்ள தவறியதால் இவ்வுலகத்தோடு தங்கள் பங்கை நியமித்துக் கொள்கிறார்கள்.
அவ்வளோ தாங்க. இந்த மாதிரி ஒரு நோய் கிருமி ஆவிக்குரிய ரீதியில தாக்கி இவங்க அர்ப்பணிப்பு வாழ்க்கையவே திருப்பி போட்டுருவாங்க. ஏன்னா இவங்க திரும்பி பார்க்கறாங்க. லோத்தின் மனைவியை போல் திரும்பி பார்த்துட்டாங்க. இவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா அர்ப்பணிப்பவே கை விட்டுருவாங்க அந்த கடைசி காலகட்டத்தில். அதாவது நாம் என்ன பண்ணுவோம், நாம் என்ன பண்ணுவோம், நாம் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி டைம்ல நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை போய் இவங்க அதை தேடி இதை தேடி ஒரு பெரிய வலைக்குள்ள விழுந்துடுறாங்க. இதுதான் இங்க நடக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். இப்போ முடிவுரை அல்லது முடிவான கருத்துக்கள், கன்க்ளூடிங் தாட்ஸ். 16வது அத்தியாயம். இது வால்யூம்ல எத்தனை பக்கம் இருக்குதுன்னு யாராவது பார்த்து சொல்லுங்க. பேஜ் பிரதர், 10 பக்கம். யாராவது இங்கிலீஷ் வச்சிருக்கீங்கன்னாலும் சொல்லலாம். சகோதரிக்கு ரொம்ப நன்றி. யார்ட்டையுமே இல்லையா இங்கிலீஷ்? உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரா இந்த தூதன்? சீக்கிரம் 4 பேஜ் பிரதர். இங்கிலீஷ்ல கவிதையோடு சேர்ந்து 5 பக்கம் பிரதர். ஓகே, நம்ம கிட்ட இருக்கிறதுல 7 பக்கங்கள் வந்துச்சு. ஓகே, நம்ம எது கேட்குறோம்னா ஆக்சுவலா இந்த கிளாஸ் நம்ம பார்க்கும்போது இந்த வால்யூம் நம்ம பக்கத்திலே இருக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கு மேலேயும் நாம் இதனுடைய ரீடிங்ஸ்குள்ள போகல, ஒரு முறையாவது நம்ம போகல, அல்லது மறுமுறையாவது போகல, ஒரு 2 முறையாவது இதை வாசிச்சு கருத்துக்களை நம்மளுடைய நெற்றியில வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க, போதும் என்கிற ஒரு மனது இல்லை அப்படின்னா இந்த கடைசி காலத்துல நம்ம முத்திரையிடப்படுவதே தவிர்க்கப்பட்டு விடும் அன்பானவர்கள். சரி சகோதரர்கள், நல்ல பங்களிப்பு கொடுத்தீங்க. 10 பக்கம் தமிழ்ல, ஆங்கிலத்துல 5 to 7 பக்கங்கள். ஆனா இந்த 5 to 7ல ரொம்ப யதார்த்தமான கருத்துக்கள் அவர் பேசுறார். என்ன சொல்லணும்னா இந்த ஒட்டுமொத்த வால்யூம்லயே வச்சு மிக சுருக்கமாக இருந்தாலும் வலிமை நிறைந்த வார்த்தைகள் 7ஆம் தூதன் இதுல எழுதியிருக்கார். முடிவான கருத்துக்கள்ல எப்படி பேசுறாரு அப்படின்னா, என்ன கோணத்துல இந்த 16வது அத்தியாயத்துல பேசுறாருன்னா, இது உதாரணத்துக்கு நமக்கு பேசிக் சப்ஜெக்ட் 53 பாடங்கள் வடிவில் நமக்கு கிடைச்சிருது. ஆனா லோகம் முழுக்க ஆசியா கண்டத்தை விட்டுருங்க, லோகம் முழுக்க, ஆசியா கண்டம்னு மட்டும் சொல்ல முடியாது, இந்தியா ஸ்ரீலங்கா தவிர வேர்ல்டு ஃபுல்லா வால்யூம்ஸ், ஃபர்ஸ்ட் வால்யூம் தான் உலக ஜனங்கள் எல்லாருக்கும் முதல் அடிப்படை சத்தியம். ஃபர்ஸ்ட் வால்யூம் தான். அப்போ நமக்கு 53 கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்க வேண்டிய சிந்தனைன்னு சொல்லலாம், அல்லது
இந்த முதலாவது வால்யூம்ல 15 அத்தியாயங்கள் படிச்சவங்க கிட்ட இந்த 16வது அத்தியாயம் எப்படி பேசுது அப்படின்னா, வாழ்க்கையில முதல் முறையா நீங்க இவ்வளவு தெளிவா சத்தியத்தை வாங்கியிருக்கிறீங்க. சத்தியத்தை உங்க வாழ்க்கையில முதல் முறையாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தேவனுடைய சத்தியம் கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க இதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? ஏன் கேட்டீங்க? கேட்டது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச சத்தியத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆக்சுவலா மற்றொரு இடத்துல சொல்றாரு, அல்லது பொதுவாக ஒரு ஒரு ஞானத்தின் கருத்து, ஞானேந்திரியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஒரு சத்தியம் ஒரு ஞானவான் வகுப்பாரை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 கட்டங்கள் இருக்குங்கிறாங்க. ஒண்ணு ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய கருத்து குறித்து அறிவடைவது. அது நாமளா படிச்சு தெரிஞ்சுக்கலாம், அல்லது ஒருத்தர் கூட கருத்து பரிமாறும் போது தெரிஞ்சுக்கலாம், அல்லது நாம அமர்ந்திருக்கும் போது யாராவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாங்கன்னா, போதகம் பண்ணாங்கன்னா நமக்கு அது தெரிய வரும். அதுக்கு பேரு அறிவு, நாலேஜ். எந்த ஒரு விஷயம் அறிவா நம்ம கிட்ட வந்ததோ அந்த விஷயத்த நாம மீண்டும் எடுத்து யோசிச்சு பார்க்கிறோம், அசை போட்டு பார்க்கிறோம். அதுக்கு பேரு என்ன அப்படின்னா உணர்ந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பேரு. 2வது கட்டம் அதிமுக்கியமான கட்டம். ஏன் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட அநேக பாடங்கள், ஆவிக்குரிய பாடங்கள், உபதேசங்கள் அல்லது கருத்து பரிமாற்றங்கள், கலந்தாலோசனை கூட்டங்கள் அல்லது தனிப்பட்ட ஸ்டடி, இது எல்லாத்துலயுமே ஒருத்தர் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சத்திய அறிவு என்ன ஆகுதுன்னா புரிந்து கொள்ளுதல் கட்டத்துக்குள்ள போறதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை கேட்போம், ஒரு தடவை தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் அதை திருப்பி பார்க்கறதே கிடையாது. இதுதான் ஒரு பள்ளிக்கூட மாணவன் கூட வகுப்பறையில ஆசிரியர் நடத்துறத மட்டும் வச்சுக்கிட்டு பரீட்சைக்கு போனார்னா முழு மார்க் எடுக்க முடியாது. பாஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் பாஸுக்கு பக்கத்துல கூட வரலாம், ஆனா ஃபுல் மார்க் எடுத்துட முடியுமா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஆசிரியர் எடுத்தத அல்லது பாடம் பெற்றுக்கொண்டத மீண்டும் அவர் சிந்திச்சு பார்க்கணும். எப்ப நாம சத்தியத்தை நம்முடையதாக்குறோமோ 2வது கட்டத்துல, அப்பதாங்க அது நம்முடையதாகும். வெறுமனே செவி அளவிலேயே இருக்குது, இருதயத்துக்குள்ள இறங்கல அப்படின்னா நம்ம சகோதரர்கள் அருமையா ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் கேட்கிற சத்தியம் இருதயமாகிய பலகையிலே எழுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2வது ஸ்டெப் வரணும். அது வந்துச்சுன்னா 3வது ஸ்டெப் என்னன்னா அவர் ஞானியா மாறிடுவார். ஏன்னா அந்த விஷயங்களை அவர் அபியாசப்படுத்த ட்ரை பண்ணுவார். இருதயத்துக்கு வந்துருச்சுன்னா, இருதயத்தை தொட்டுருச்சுன்னா இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுக்கள் புறப்படும். அந்த ஜீவ ஊற்றுக்களை சில செயல்பாடுகள்ல அந்த சத்தியத்தை பயன்படுத்த ஆரம்பிப்பார். இப்போ நீங்க உதாரணத்துக்கு தேவனுக்கு உண்மையா இருத்தல் அப்படின்னு ஒரு பாடத்தை நீங்க கேக்குறீங்கன்னா, அதை நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய இருதயத்துக்கு கொண்டு உண்மையா இருக்கிற சில முயற்சிகளை ஈடுபடுத்திட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க, நம்ம அதுல ஞானி ஆயிடுவோங்க. ஆனா அந்த செகண்ட் ஸ்டெப் நடக்கிறது இல்லைங்களா? அதேதான் பிரதர் இங்க பேசுறாரு 16வது அத்தியாயத்துல. 15 அத்தியாயத்துல சத்தியத்தை கேட்டீங்கல்ல, இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒரு வேளை இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க பயன்படுத்தலைன்னா நம்மளை விட, ஆக்சுவலா பாயிண்ட் அதுதாங்க, நம்மளை விட அறிவில்லாதவர்கள் யாருமே இல்லைங்கிறார். ஃபூல்ஸ். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் நீங்க கோட்டை விட்டீங்களா? நீங்க மறந்துட்டீங்களா? அந்த கருத்து தான் வருது. சகோதர சகோதரிகளே, நாம் என்ன செய்ய போறோம்? உள்ள போய் பார்ப்போம். பாயிண்ட்ஸ் வாசிக்கலாம். 494 அவருடைய முடிவான கருத்துக்கள். பரலோக பரிசை அடைவதற்காக ஓடுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன்
இப்போர் ஆற்றலையும் அறிவையும் அளிக்க சித்தமானார். ஆனால் இவற்றை பெறுவதற்கு அவரவர் செய்த உடன்படிக்கையின் பொருத்தனைகளை உண்மையையும் உத்தமமாக நிறைவேற்றுகிறார்களா என்று பரிசோதிக்கப்படுவார்கள். கவனிச்சு வச்சுக்கோங்க. மெயினா ஃபர்ஸ்ட் வால்யூம் நீங்க தொட்டதுக்கு அப்புறம், இந்த தூதன் நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், அவர்கிட்ட நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம், நம்ம கான்சக்ரேஷனை நிறைவேற்றுறமான்னு நம்ம மேல ஒரு டெஸ்ட் போய்கிட்டே இருக்கும், பரீட்சை போய்கிட்டே இருக்கும். நாள் 26, 27 நம்ம நாள் கிழிக்கிற வேலை இல்லை. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, நமக்கு ஒரு நாள் பரீட்சை பேப்பர் தேவன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் பரீட்சையிலேயே தொடர்ச்சியா அர்ப்பணிப்பு ஃபெயிலியர் வருதுன்னா, நம்மளை ரெமிடியல் பண்றதுக்கு சில பாடங்கள் எக்லிஷா மூலமா நமக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடைய ஊழியங்கள் மூலமாக நம்மளுடைய கால்களை கழுவும் சில பிரயாசங்களை சில பேர் எடுப்பாங்க. அதையும் நாம கவனிக்கலன்னா நம்ம அர்ப்பணிப்புல ஃபெயிலியர். ஸோ நமக்குள்ள என்ன வேணும்னா டிட்டர்மினேஷன், உறுதிப்பாடு. பாபிலோன்ல சிறைப்பட்டு போன போது தொடமாட்டேன் அப்படின்னா அந்த தீட்டுள்ள உணவு பதார்த்தங்களை அவர் தொடவே கிடையாது. அதுதான் உறுதிப்பாடு. அர்ப்பணிக்கப்பட்டவன் அப்படின்னா முடிசூட்டப்பட்டவன் அப்படிங்கிற கருத்துக்கு இசைவாக நடக்கணும். இந்த கருத்து ஃபைனலா என்ன கொண்டு வர்றாருன்னா, உறுதியா இருங்க, உங்க கான்சக்ரேஷனை உண்மையா நிறைவேற்று. அடுத்தது, கர்த்தருக்கென்று உன் முழு நேரத்தையும் உன் அனைத்து திறமைகளையும் தத்தம் செய்திருக்கிறாய். ஆனால் அதில் நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு செலுத்துகிறாய் என்பதே கேள்வி. எப்படி பேசுற? அடுத்தது, நீ செய்து கொண்ட பரிசுத்தமான உடன்படிக்கையின்படி உன்னிடையது அனைத்தும் கொடுத்துவிட இன்னும் மனதார விரும்புகிறாயா? இந்த கேள்விக்கெல்லாம் எஸ் வரணும். ஓகே, தொடர்ச்சியா வாசிக்கலாம். அவரது பணியை செய்வதற்காக உன் சுய திட்டங்களையும் சுய கொள்கையையும் விட்டுவிட விரும்புகிறாயா? இவ்வாறு செய்யும் பொழுது பூமிக்குரிய நண்பர்களையும் சமுதாய உறவுகளையும் அற்பமாக எண்ணி விட்டுவிட சம்மதமா? அடுத்தது, உண்மையாக தேவனோடு ஞானஸ்தானம் செய்து கொண்டோருக்கு இருதய சந்தோஷத்தை தருகிற தேவனது மகிமையான திட்டங்களை ஆராய்ந்து கண்டுபிடிப்பதற்காக நேரத்தை செலவிட உன் சுயத்தை வெறுத்து விடுவாயா? பாத்தீங்களா, எல்லாமே சுய விளக்கமான கேள்விகள். தனிப்பட்ட ரீதியில நாம் இந்த அத்தியாயத்துல படிச்சு பார்க்கணும். ஒருவேளை மாசத்துக்கு ஒரு தடவை கூட படிச்சு பார்க்கறது நல்லதுதான். அடுத்தது, நீ கர்த்தரிடம் எல்லாவற்றையும் கொடுத்த போது எல்லாம் அர்ப்பணிக்கப்படவில்லை என்றால், அல்லது அரை மனதோடு கொடுத்திருந்தால், முந்தைய காலத்தை காட்டிலும் தற்காலத்தில், அதாவது 1000 வருட யுகத்தின் விடியலில் அதிகமாக இருக்கும் அனைத்து விசுவாச சோதனைகளுக்கும் தேவையான பலத்தை பெற மறக்கப்பட்டுள்ள புதையலுக்காக அவரது வசனத்தை ஆராய்வதற்கு தேவையான நேரத்திலும் முயற்சியிலும் அதிருப்தி கொள்வாய். கரெக்டா கான்சென்ட்ரேஷன் பண்ணலன்னா அங்க நம்ம மேல வரக்கூடிய போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம்ங்கிற விஷயத்துக்கு ஆப்போசிட்டா இருக்க ஆரம்பிச்சிருவோம். ஒருவேளை இந்த ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஃபுல் ஆகலன்னு அர்த்தம். ஓகே, தொடர்ச்சியாக வாசிக்கலாம். ஆனால் இதை ஆராய்வதற்கு தேவையான நேரத்தையும் ஆற்றலையும் மட்டும் கொடுத்தால் மட்டும் போதுமானது என்று எண்ணிவிட வேண்டாம். சிறுமந்தையாகிய ஜெயம் கொண்ட திருச்சபையில் அங்கத்தினராகும் தகுதி பெறுவதற்கு சுயத்தை வெறுத்துதலில் உண்மையும் உத்தமமாக இருக்கிறோமா என்று முழுவதும் பரிசோதிக்கப்படும். கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணப்படுவோம். வால்யூம் எழுதும் போதே
2, 3, 4, 5, 6 எல்லாம் ஒரு மைண்டுக்குள்ளதான் இருக்குது. 7ஆம் தூதனுடைய சிந்தைக்குள்ள இருக்கு. ஆனா பக்குவமா எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் வால்யூம்லயே லாஸ்ட் கருத்து என்ன எழுதுறாருன்னா, முடிவான கருத்துக்களாக கேர்ஃபுல்லா இருங்க. நமக்கு தேவன் சத்தியம் கொடுத்திருக்கிறாருன்னா பெரிய கிருபை. ஆனா இந்த சத்தியம் கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்புல உண்மையாக இருக்க முயற்சி செய்யணும்னா சுயத்தை வெறுங்க சொல்றார். அடுத்தது, இதில் தேர்ச்சி பெற்றோரோ ராஜ்யத்தின் மகிமையை அடைவார்கள். நீ சத்திய வசனத்திலும் ஆர்வம் காட்டி அதன் சத்தியங்களை உடன்படிக்கை செய்து கொண்ட நன்மையும் உண்மையுமான உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் அது தேவனது அன்பிலும் அவரது திட்டத்திலும் உன்னை ஜெனிப்பிக்கும். இப்படியாக நற்காரியங்களை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கும் பேரார்வத்தை உண்டாக்கி அதுவே உன் ஜீவியம் முழுவதும் உன்னை இயக்கும் சக்தியாகும். இது கான்செக்ரேட்டட் பார்ட்ல பார்க்கும்போது தேவனுக்காக இருப்பது தான் என் லைஃப் அப்படிங்கிற மாதிரி நாம நம்மளை ஒருமுகப்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கூட வாசிக்கலாம். இங்கே கூறப்பட்ட தெய்வீக திட்டத்தின் பல காரியங்களை குறித்து சரியான தீர்வை காண்பதற்கு கேள்விகள் எழும் என்பதில் ஐயமில்லை. கவனமாகவும் கருத்தோடும் வேதாகமத்தை ஆராயும் போது அநேக சந்தேகங்களும் தீர்வை உடனே அது தரும். நம் மனதில் எழும் எத்தகைய கேள்விகளுக்கும் விடை இங்கு காண்பித்த விஷயங்களில் உள்ளது என்றும் அதோடு முழு இசைவாக பொருந்துகிறது என்றும் உறுதியாய் கூறலாம். ஒரே தெய்வீக திட்டத்தின் பல்வேறு பிரிவுகளை குறித்து இனி வரவிருக்கின்ற வேதாகம விளக்க உரை தொகுதிகளில் விவரமாக தரப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்கிறார். அதாவது இந்த இப்போ சகோதரி வாசிச்ச இந்த கடைசி பாகங்கள்ல கவனிச்சிங்கன்னா என்ன சொல்றாருன்னா, பைபிள் குறித்து நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வரலாம். ஆனா எந்த ஒரு கொஸ்டினுக்குமே ஆன்சர் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கொடுக்கிற பதில ஹோல் பைபிளோடு கூட இசைவாக இருக்கிறதுக்கும் தேவன் நமக்கு உறுதி பண்றாரு அப்படின்னு எழுதுறாருங்க. இதுக்கு மேல ஒரு ஒரு புது சிருஷ்டிங்கிறவங்களுக்கு, ஒரு விசுவாசிங்கிறவங்களுக்கு வேற என்ன வேணும்? தன்னுடைய மகாபரிசுத்தமான விசுவாசம் குறித்து எழக்கூடிய எந்த ஒரு கேள்விக்கும் நிச்சயம் பதில் கிடைக்கும். எப்படி தேற்றாரு பாருங்க, அந்த தூதனுடைய பாகத்தை அவர் எப்படி பண்றாரு பாரு. எந்த ஒரு கேள்விக்கும் பதில் கிடைக்கும், விடை கிடைக்கும். அதே சமயம் அது முழு இசைவாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்றோம் அப்படிங்கிற இந்த அளவுக்கு உறுதியெல்லாம் எந்த தூதனுமே பேசினது கிடையாது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஓகே, அடுத்தது கூட வாசிங்க. சத்தியத்திற்கு மட்டுமே உரித்தான நிகரில்லா இசைவை ஒவ்வொரு படியிலும் அது வெளிப்படுத்துகிறது. மற்ற எந்த இறையியல் கோட்பாட்டுடன் சத்திய வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் இசைவாகி பொருத்தி தங்கள் கொள்கைக்கு இசைவாக்க முயன்றதில்லை. ஆனால் நமது கொள்கைகளோ இசைவாய் பொருந்தி இருக்கிறது. அதாவது இப்ப நாம் பார்த்த 15 அத்தியாயங்கள்லயுமே எந்த ஒரு கருத்துமே சுய கருத்துக்கள் கிடையாது. பைபிள் இருக்கிற வசனத்தோடு வசனம், வசனத்தோடு வசனம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக இணைத்து அழகாக இசைவுல இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, இந்த மாதிரியான ஒரு இசைவு அல்லது இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை, இந்த ஒற்றுமையானது வேதாகமத்தோடு மட்டுமல்ல, தெய்வீக குண அதிசயத்தோடும் தெளிந்த புத்தி அளவிற்கும் சிறிதளவும் வேறுபடாமல் இருப்பதும் சுத்த மனசாட்சியுடன் வாசிப்பவரது கவனத்தை ஈர்க்கும் என்பதில் ஐயமில்லை. அவ்வாறே இதை வாசிக்கும் பொழுது உறுதியான தீர்மானமும் தெய்வ பயமும் ஏற்படும். இத்திட்டமானது ஆச்சரியமானதாய் ஆச்சரியமானதுள்ளதாய் போதிலும் தேவனுடைய அனந்த ஞானத்தையும் நன்மையும் பொருந்திய திட்டத்தையுமே சத்தியமாக நாம் எதிர்பார்க்கலாம். ஆமாங்க சகோதர சகோதரிகளே,
சோ எல்லா கேள்விகளுக்குமான பதில் வேதாகமத்தில் ஒவ்வொரு பதிலினுடைய கூற்றுக்கும் இடையே காணப்படும் இசைவுத்தன்மை. இதுவரைக்கும் இது போன்றது ஒரு கூற்றினை நம் முன் ஒருபோதும் முன்வைத்ததில்லை. காரணம், இந்த தனிப்பட்ட நபருடைய அர்ப்பணிப்பு. ஒன்னும் இல்லை, தன்னைய தானா நானா எதுவும் யோசிக்க மாட்டேன், நீங்க தான் என்ன நடத்தணும் அப்படின்னு இவர் தன்னை கொட்டாரு. இவரை ஒரு பேனாவா வச்சு தேவனை எழுதிட்டார். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நம்மளும் நம்மளை அர்ப்பணிச்சோம்னா நாம இருக்கிற பகுதிகளில் நம்ம ஒரு அருமையான தேவ வேலையை செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பிடலாம். அவ்வளவுதான். சத்தியத்தோடு தொடர்பு கொள்ளும் எவரும் அதன் குணாதிசயத்தை உணர்ந்து அதற்கு பொறுப்பாளிகளாக தங்களை ஆக்குகின்றனர். முக்கிய கருத்து வருது, பொறுப்பாளிகளாக தங்களை ஆக, ரெஸ்பான்சிபிலிட்டி. பாருங்க, இதுக்கு முந்தின அத்தியாயத்திலையும் கடைசி காலத்துல பரிசுத்தவான்கள் ஆற்ற வேண்டிய கடமை, சிலாக்கியங்கள், அவங்க பண்ண வேண்டிய பொறுப்புகள் என்னன்னு நம்ம பார்த்தோம். போதும் என்கிற மனதோடு இருக்கு. இங்க கூட பார்க்கும்போது சத்தியத்தோடு ஒருத்தர் தொடர்பு பட்டுட்டார்னா, அது 53 பேசிக்கோ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஸ்டடியோ யாரா இருந்தாலும் அந்த குணாதிசயத்தை உணர்ந்து, சத்தியம் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்குதுன்னு உணர்ந்து அதற்கு பொறுப்பாளிகளாக தங்களை ஆக்குகின்றனர். ஸோ இன்னைக்கு நாம் என்ன பார்க்குறோம்னா, நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் வால்யூம் இருக்குன்னா அதனுடைய உட்கருத்துக்களுக்கு நாம் பொறுப்பாளிகள். இதை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கலாம், அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து அலட்சியமும் பண்ணலாம். சத்தியத்தை புறக்கணிப்பவர்கள் தங்களுடைய பொறுப்பிலிருந்து விடுதலை ஆவது இல்லை. அதை நாமே ஏற்றுக்கொண்டால் அதன் பேரில் அதிக பொறுப்பாளிகள் ஆகிறோம். ஏனெனில் சத்தியம் விசுவாச வீட்டார் அனைவருக்கும் அது உரியது. அதை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் அதற்கு கடனாளிகள் ஆகின்றனர். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனும் அதை பெற்று தேவனது குடும்பத்தில் உள்ள மற்ற அங்கங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பவன் ஆகிறான். உன் ஒளி பிரகாசிக்கட்டும். அந்த ஒளி மங்கி இருளானால் அந்த இருள் எவ்வளவு காரிருளாக இருக்கும். ஒளியை உயர்த்துங்கள், ஜனங்களுக்கு ஒரு கொடியை உயர்த்துங்கள் அப்படின்னு முடிக்கிறார். அன்பானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஃபேமிலியில, நம்மளுடைய எக்லீஷியால நாம பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்வது நல்லது. அதுதான் வால்யூம் ஸ்டடி பண்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு மாதிரி பொறுப்பு இருதயத்துல சுமந்து இருப்பாங்க. இந்த கடைசி பகுதிகளை வாசிக்க நாம இந்த பாடத்தை நிறைவு செய்ய போறோம். வாசிச்சிருங்க சகோதரி. உன் ஒளி பிரகாசிக்கட்டும். அந்த ஒளி மங்கி இருளானால் அந்த இருள் எவ்வளவு காரிருளாக இருக்கும். ஒளியை உயர்த்துங்கள், ஜனங்களுக்கு ஒரு கொடியை உயர்த்துங்கள். ஆமென். சகோதரிகளே, பாருங்க, கண்ணே தெரியாதவர் இருப்பார். பட் கண்ணு தெரிஞ்சவருக்கு கண் பார்வை அற்று போனா அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதான் சொல்லும்போது ஆரம்பத்துல அந்த பிசாசு போயிட்டு திரும்ப 7 பிசாசு கூட்டிட்டு வந்து அந்த வீடு இன்னும் ஜோடிக்கப்பட்டிருக்குன்ட்டு அதுக்குள்ள பூந்த மாதிரி நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது. சத்தியம் தெரிஞ்சவங்க மெயினா பின்மாற்றம் அடைஞ்சிட கூடாது அன்பானவர்களே. ஸோ நாம இப்போதைக்கு முதல் தொகுதியின் மேற்பார்வையை நிறைவு செஞ்சிருக்கிறோம். விரிவான பார்வைக்குரிய பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம மேற்பார்வை பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுல இந்த மாதிரி பேசுறாருன்னா இதுல இங்க ஆவி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த ஆன்லைன் கிளாஸ்ல ஆவி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. பட் அதனுடைய விரிவுல இன்னும் ஆவி இருக்குது, இன்னும் பொறுப்பு இருக்கு, இன்னும் இசைவுத்தன்மை, இன்னும் சத்திய மகிழ்ச்சி இருக்குது. ஸோ இந்த விரிவான பார்வைக்குரிய பொறுப்பு நம்ம கிட்டதான் இருக்குது. நான் உங்ககிட்டேன்னு சொல்லல, நம்ம கிட்ட இருக்கு. 2ஆம் தொகுதி அதுக்குரிய காலம் சமீபமாயிருக்கு. தேவனுக்கு சித்தமானால் அக்டோபர் மாதம் 3வது வாரம் சந்திப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.